வாத்தியாருக்கு வாழ்க்கப்பட்ட குடும்பத்துலதான் அழறேன்னு சொன்னா விறகும் சேர்த்துல அழ வைக்குது. ஏண்டா அனுமந்து, உன்னை கல்ல வாங்கிட்டு வர சொன்னா அரிசியை வாங்கிட்டு வர சொன்னா? முதல்ல இந்த கல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு அரிசியா மாத்திட்டு வாடா. ஏண்டி, நான் கொஞ்சம் பேசலாமா? ஏன், பள்ளிக்கூடத்துல பேசிட்டு தானே வந்திருப்பீங்க? அங்க பாடம் சொல்லி கொடுக்குறேன், இங்க பாடம் கேக்குறேன். ஏன் கேட்டா என்ன தப்பு? ஊத்து இல்லாத கிணறு மாதிரி ஒரு இதுல ஏதோ தண்ணி வரும்னு ஓசியில உத்தியோகம். படிச்ச படிப்புக்கு பட்டணம் பக்கம் போய் உத்தியோகம் பார்த்து கௌரவமா வாழ்க்கை நடத்தலாம் வாங்கன்னு கூப்பிட்டா, இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு 4 எழுத்து யாரு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற. எல்லார் கண்ணையும் தான் திறந்து விட்டுருக்கீங்க, நமக்கு வாய் திறந்திருக்கேன். யார் சோறு போடுவாங்க, யார் சம்பளம் கொடுப்பாங்க? அந்த அரிசியை கொடுங்க, விறகையை எடுத்துட்டு போய் மாத்திட்டு வரேன். ஆமா, இவரை பத்தி நான் ஒண்ணும் சொல்லிடக்கூடாது, பொத்துக்கிட்டு வந்துடும் இவனுக்கு. என்னடி பண்றது? கைத்தாங்களுக்கு செவத்தை பிடிச்சுக்கலாம், மனசுடையும் போது பிடிச்சுக்கிறதுக்கு ஒருத்த வேணாமா? சரி சரி, பொண்ணு லட்சுமி கிட்ட இருந்து எதனாச்சும் கடுதாசி வந்துச்சா? இருக்கே, கண் முன்னால மேட்டு மேல வச்சிருந்தேனே, பாக்கலையா? அடுத்த மாசம் பரீட்சைக்கு உங்களுக்கு தான் உங்க ஓசி பள்ளி கொடுத்தா ஒசத்துறதுலயே ஞாபகம். இவங்கிட்ட சொன்னனே, சொல்லலையா? ஏண்டா சொல்லிட்டாண்டி, சொல்லிட்டா. அனுமந்தோ, இப்படி வா, இந்த பணத்தை லட்சுமிக்கு அனுப்பிச்சிரு, அப்படியே கடைக்கு போயிட்டு வா. ஏது? ஏதோ ஒண்ணு இல்லடி, இங்க ஒரே அனல் காத்தா இருக்கு, குளத்துக்கரை பக்கம் போனா குளுமையா இருக்கும். நான் காலார போயிட்டு வர்றேன், நீ தனியா பேசிட்டு.